ஆக்சுவலா இந்த வீடியோட லென்த் வந்து அதிகமாக்கிட்டேன். அது வந்து கண்டிப்பா போர் அடிக்கும். பட் இந்த வீடியோட மெயின் பர்ப்பஸ் எப்ப ஸ்டார்ட் ஆகுதுன்னா, அந்த 6த் மினிட்ல ஸ்டார்ட் ஆகுது. ஜென்ரலா ஒரு பட்ஜெட்ட வந்து அனலைஸ் பண்ணும்போது, நியூட்ரலா அனலைஸ் பண்ணுவாங்க. ஈவன் நம்ம நியூட்ரலா அனலைஸ் பண்ணாலும், அதுக்குள்ள இருக்க பாலிடிக்ஸ் நம்மளால விஷுவலைஸ் பண்ண முடியும். இந்தியாவோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்க்கும், பாலிடிக்ஸ்க்கும் என்ன லிங்க்? ஸோ ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்குள்ள பாலிடிக்ஸ் வந்து மிக்ஸ் பண்ணீங்கன்னா, அது வழியா உருவாகுற ஜெனரேட் ஆகுற டேட்டா எப்படி இருக்கும்? அது வழியா மக்களுக்குள்ள உருவாகுற ஃபால்ஸ் நரேட்டிவ் எப்படி இருக்கும்? அதுக்கான ஒரு பேசிக் ஒரு எக்ஸாம்பிள் தான் இந்த இயர் ஜெண்டர் பேஸ்ட் பட்ஜெட்டிங். ஸோ மேபி சில பேர் இந்த வீடியோ பார்த்தவங்களுக்கு ஆல்ரெடி பேப்பர்ல படிச்சவங்களுக்கு போர் அடிக்கலாம். ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி இந்த டாபிக் பத்தி தெரியும்னா நீங்க கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிட்டு 6 மினிட்ல ஸ்டார்ட் பண்ணுங்க. பட் நீங்க ஃப்ரெஷரா இருக்கீங்கன்னா கண்டிப்பா ஃபுல்லா பார்த்தா தான் புரியும். ஸ்டார்ட் பண்ணுங்க. இன்னைக்கு டெக்ஸ்ட் அண்ட் கண்டெக்ஸ்ட் பேஜ்ல நீங்க ஹெட்டிங் போட்டுக்கலாம். அனலைசிங் தி ஜெண்டர் பட்ஜெட் ஆஃப் 2024-25. நிறைய பாயிண்ட்ஸ்லாம் பார்க்க பெரிய ஆர்டிகல் மாதிரி இருக்குங்க. நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது 2-3 பாயிண்ட்ஸ் தான் பார்க்கலாம். கவர்மெண்ட் வந்து ஒரு 100 ரூபாய்க்கு ஒரு பட்ஜெட் போட்டு வச்சுக்கலாம். அந்த 100 ரூபாயில ஒரு 10 ரூபாய் மட்டும் தனியா என்ன பண்றாங்கன்னா, இந்த 10 ரூபாய் வந்து உமன் டெவலப்மெண்ட்டுக்கு மட்டும் தான் இதை பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்றாங்கன்னா, இந்த 100 ரூபாயில இந்த 10 ரூபான்றது என்னது? ஜெண்டர் பட்ஜெட்டிங் சொல்லலாமா? டோட்டல் பட்ஜெட்ல 10 ரூபான்றது ஜெண்டர் பட்ஜெட்டிங். ஸோ எல்லா வருஷமும் ஒரு பட்ஜெட்டை அனலைஸ் பண்ணும்போது ஜெண்டர் பட்ஜெட்டிங் அதிகமா இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாம இந்த வருஷம் ஃபினான்ஸ் மினிஸ்டர் பட்ஜெட்டை வந்து ரிலீஸ் பண்ணும்போது அனௌன்ஸ் பண்ணும்போது என்ன சொன்னாங்கன்னா, இந்த வருஷம் பட்ஜெட்டோட ஹார்ட் எதுனா உமன் டெவலப்மெண்ட். என்ன அர்த்தம்? ஓகே, அப்ப இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு அந்த 100 ரூபாயில அதிகமான காசு உமன் டெவலப்மெண்ட் அலோகேட் பண்ணிருப்பாங்களா? அலோகேட் பண்ணிருக்காங்களா இல்லையா? லாஸ்ட் இயருக்கு இந்த இருக்கிற டிஃபரன்ஸ் எல்லாத்தையும் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் ஒரு ஃபேக்ட் சொல்லிடுறேன். ஓகேவா? பட்ஜெட் ஸ்டேட்மெண்ட் இது நமக்கு தெரியும். பட்ஜெட் பத்தியான அனலைசிஸ். ஜெண்டர் பட்ஜெட் ஸ்டேட்மெண்ட்னா பட்ஜெட்ல ஜெண்டருக்கு எப்படி இருக்கு அனலைஸ் பண்ணுவாங்களா? சிம்பிளா GBS சொல்லுவாங்க. இந்த ஜெண்டர் பேஸ்ட் பட்ஜெட் அனலைஸ் பண்றது 2005ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லுன்னா, வருஷம் பட்ஜெட் ரிலீஸ் பண்றாங்கன்னா அந்த பட்ஜெட்ல எந்தெந்த ப்ரோக்ராம்ஸ், எந்தெந்த இனிஷியேட்டிவ்ஸ், எந்தெந்த ஸ்கீம்ஸ் வந்து டைரக்டா பெண்களை இம்ப்ரூவ் பண்ணுது, இல்ல இன்டைரக்டா இம்ப்ரூவ் பண்ணுது, அதை அனலைஸ் பண்ணி ஒரு ஸ்டேட்மெண்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க. அனலைஸ் பண்ணும்போது எல்லா பட்ஜெட்லயும் 2005ல இருந்து அனலைஸ் பண்ற எல்லா பட்ஜெட்லயும் எக்ஸாம்பிள் ஃபேக்டா சொல்லணும்னா, இந்த வருஷம் பட்ஜெட்ல மட்டும் நம்ம இந்தியன் கவர்மெண்ட் வந்து மக்களுக்கு செலவு பண்ண போற காசு வந்து 48 லட்சம் கோடி. ஸோ அவ்வளோ அமௌண்ட் இமேஜின் பண்ண முடியாதுல்ல. அந்த 48 லட்சம் கோடி சிம்பிளா 100 ரூபாய் வச்சுக்கலாம். வருஷம் பட்ஜெட் வந்து ஒரு 100 ரூபாய்க்கு ரிலீஸ் பண்றாங்கன்னா, அதாவது இந்த வருஷம் கவர்மெண்ட் ஒரு 100 ரூபாய் செலவு பண்ண போது மக்களுக்குன்னா, அந்த 100 ரூபாயில எல்லா வருஷமும் கண்டிப்பா ஒரு 5 ரூபாய் ஜெண்டர் பட்ஜெட்டா இருக்குது. அதாவது ஜெண்டரை எப்படியாவது இம்ப்ரூவ் பண்றதுக்கு டைரக்டாவோ இன்டைரக்டாவோ சில ஸ்கீம்ஸ் வந்து உமனை இம்ப்ரூவ் பண்ணுது. பட் இந்த வருஷம் ஃபினான்ஸ் மினிஸ்டர் அனௌன்ஸ் பண்ணும்போது இந்த 100 ரூபாயில 6.8 ரூபீஸ் இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் பெண்களோட டெவலப்மெண்ட்டுக்கு யூஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உண்மையாவே இந்த இன்க்ரீஸ் வந்து ரியாலிட்டியில இம்ப்ரூவ் பண்ணுதா இல்லையா, இல்ல நம்பர் கேமா அப்படின்றத பார்க்கலாம். நான் ஜிபிஎஸ் பார்த்தோம்ல, ஜெண்டர் பட்ஜெட் ஸ்டேட் பார்த்தோம்ல, அந்த பட்ஜெட்டை எப்படி அனலைஸ் பண்ணுவாங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இதான் பட்ஜெட் வச்சு இதான் டோட்டல் பட்ஜெட். ஓகேவா? தனியாக இன்னொன்று போட்டுறேன், ஜெண்டர் பட்ஜெட் போட்டுறேன். ஓகே, நான் என்ன பண்ண போறேன்? அனலைஸ் பண்ண போறேன். இதுல அலோகேட் பண்ண 100 ரூபாய் வந்து எப்படி எல்லாம் ஜெண்டரை இம்ப்ரூவ் பண்ண போது செக் பண்ண போறேன். அப்படி செக் பண்ணும்போது இந்த பட்ஜெட்டை நான் அனலைஸ் பண்ணும்போது 3 பிரிச்சுக்கிறேன். பட்ஜெட்ல சொல்லப்பட்ட சில ஸ்கீம்ஸ்லாம் இருக்குல்ல, அந்த ஸ்கீம்ஸ் வந்து 100% பெண்களுக்காக. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன், பெண்களுக்கு வந்து மாசம் ஒரு 1000 ரூபாய் வந்து அக்கௌண்ட்ல போடலாம் ஒரு ஸ்கீம் இருக்குன்னா, அதுக்கு டோட்டலா ஒரு 10 கோடி அலோகேட் பண்றாங்கன்னா, அந்த 10 கோடி யாருக்கு? பெண்களுக்கு மட்டும்தான். ஏன்னா பெண்களுக்கான ஸ்கீம் அது. அப்ப ஜெண்டர் பட்ஜெட்ல என்ன பண்றேன்னா, பார்ட் ஏன்னு போட்டுட்டு ஓகே, இந்த ஸ்கீம் நான் அப்படியே எங்க போட்டுறேன்? பார்ட்டியில போட்டுறேன். ஏன்னா இது 100% அலோகேட் பண்ண காசு வந்து உமனுக்கு. பிரிச்சர் ஓரளவுக்கு புரியுதுல? இது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அகைன் புரியல படுத்து புரிஞ்சிடும். இப்போ அடுத்த ஸ்கீம் பாக்குறேன். இந்த ஸ்கீம் பேர் என்ன போட்டுருக்கு? எல்லாருக்கும் வீடு கட்டி தர்ற ஸ்கீம். இந்த வருஷம் எல்லாருக்கும் வீடு கட்டி தர்றதுக்கு எவ்வளவு காசு அலோகேட் பண்றாங்க? ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 100 கோடி அலோகேட் பண்றாங்க. கண்டிப்பா இந்த 100 கோடி அமௌண்ட் ஆஃப் வீடு கட்ட போறாங்கல்ல, இது எல்லா வீடும் பாய்ஸ்க்கு போகாது, சில வீடு பெண்களுக்கு போகும்ல. ஃபார் எக்ஸாம்பிள் ஓகே, கண்டிப்பா வந்து பாதிக்கு பாதி வீடு கண்டிப்பா பெண்களுக்கு போகும். பட் 100% 100 கோடியும் எல்லா வீடும் பெண்கள் கிடையாதுல்ல. ஸோ அப்போ யோசிக்க முடியுது. என்னென்ன பிரிச்சர் பார்ட் பின் போட்டு கவர்மெண்டோட பட்ஜெட்ல வீடு கட்டுற திட்டம் இருக்கு, 100 கோடி அலோகேட் பண்ணிருக்காங்க. கண்டிப்பா இந்த வருஷம் செலவு பண்ணாங்கன்னா, கவர்மெண்ட் செலவு பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா 100 கோடி அட்லீஸ்ட் ஒரு 40 கோடி ஆச்சு அந்த வீடு கட்டுறது வந்து பெண்களுக்கு போகும். ஸோ கண்டிப்பா 100% கிடையாது, மேபி 99% இருந்து 30% மீனிங் புரிச்சுல? எஸ், 100 கோடியில கண்டிப்பா அட்லீஸ்ட் ஒரு 30 கோடி ஆச்சு பெண்கள் கொடுத்துருவாங்க, வீடு எடுத்துருவாங்க. ஸோ 30% இருந்து 60 இருக்கலாம், 40 இருக்கலாம், 80 இருக்கலாம், 100 கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்கீம்ல 100% இவங்களுக்கா? அப்ப அது ஒரு வேல்யூ இருக்கா? ஒரு காசு இருக்கு. அண்ட் பார்ட் பிளேல இருக்கும் நிறைய ஸ்கீம்ஸ் இருக்குமா? ஏன்னா கவர்மெண்ட் ஒரு 10 ஸ்கீம் அனௌன்ஸ் பண்றாங்கன்னா, அந்த 10 ஸ்கீம்ல பாய்ஸ்க்கும் வேல்யூ ஆகும், கேர்ள்ஸ்க்கும் வேல்யூ ஆகும்ல. இப்போ கேர்ள்ஸ்க்கு அலோகேட் பண்ணா இவ்வளவு அலோகேட் ஆகும். அந்த காசுல கால்குலேட் பண்ணா அது வர அமௌண்ட் தான் ஜெண்டர் பட்ஜெட்டிங். புரிஞ்சுல? இப்போ கவர்மெண்ட் என்ன பண்ணுதுன்னா, என்ன கொஞ்சம் அனலைஸ் பண்ணுது. இந்த ஸ்டேட்மெண்ட்ல என்ன சொல்லுதுன்னா, பட்ஜெட்ல இது மட்டும் கிடையாதுங்க, நீங்க இன்னும் நல்லா அனலைஸ் பண்ணீங்கன்னா சில ஸ்கீம்ஸ்ல பாக்குறதுக்கு வந்து ஆண்களுக்கு மட்டுமே இருக்க மாதிரி தெரியும். பட் ஆக்சுவலா அதுலயும் ஒரு 10% 20% கேர்ள்ஸ் வந்து பெனிஃபிட் ஆகுறாங்க. அந்த ஸ்கீம்ஸ் நாம ஏன் வந்து டோட்டல் பட்ஜெட்ல சொல்லணும்? மீனிங் புரிச்சுல? எஸ், அப்ப அதுலயும் சில கோடி வந்து பெண்களுக்கு போகுதுல, அதையும் அலோகேட் பண்ணலாம். ஸோ பார்ட் சின்னு அலோகேட் பண்ணி கண்டிப்பா ஒரு ஸ்கீம்ல 30% கீழே பெண்களுக்கு போக வாய்ப்பு இருக்கு. அது 10% இருக்கலாம், 10% அமௌண்ட் இருக்கலாம், 20% இருக்கலாம். அதையும் எழுதுன்னு சொல்றாங்க. மீனிங் புரிஞ்சா? ஒரு பட்ஜெட் ரெடி பண்ணதுக்கு அப்புறம் அந்த பட்ஜெட்ல எப்படி எல்லாம் பெண்களுக்கு காசு போகுதோ அப்படின்ட்டு கண்டுபிடிச்சு அனலைஸ் பண்ணி அக்கௌண்ட் பண்ணி போட்டு அப்ப இப்படி போடும்போது ஆட்டோமேட்டிக்கா எப்படி இருக்கும்? ஜெண்டர் பட்ஜெட் பார்க்க அதிகமா இருக்கும். என்ன சொல்ற புரிஞ்சா? சரி, கண்டிப்பா இது உங்களுக்கு புரிஞ்சுக்கணும். ஏன்னா இது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல ஒரு பாலிடிக்ஸ் இருக்கு, அதை பாருங்க. ரொம்ப சிம்பிளா சொல்றேன். ஓகே, இப்போ வந்து இது உங்க அப்பா, நீங்க கேர்ள் சைல்டு, நீங்க கேர்ள். இப்போ ஓகே, அப்பா வந்து ஒரு மாசம்
மாசம் ரூ. 100 செலவு பண்ற வீட்டுக்கு. ஓகேவா? நீங்க போய் அப்பாட்ட கேட்குறீங்க, அப்பா நீ மாசம் மாசம் ரூ. 100 செலவு பண்ற வீட்டுக்கு எனக்கு எவ்வளோப்பா செலவு பண்ற அப்படின்னு அந்த பொண்ணு கேட்கறாங்க வச்சுக்கலாம். என்ன சொல்றேன், சி இந்த ரூ. 100 நான் ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறேன்ல அது ரூ. 5 போன தடவையும் கட்டினேன் ரூ. 5 ஸ்கூல் ஃபீஸ், இது வந்து உனக்காகவே செலவு பண்ண காசு அப்படின்னு அப்பா சொல்றாரு. இது புரிஞ்சுல? ஓகே, இப்போ அடுத்த வருஷம் இன்னும் ஒரு 3 இயர்ஸ் 4 இயர்ஸ் 5 இயர்ஸ்க்கு அப்புறம் அதே கேர்ள் கொஞ்சம் வளர்ந்துருக்கும்ல, அகைன் வந்து கேட்குது, அப்பா எனக்கு இந்த வருஷம் பட்ஜெட் எல்லாம் ஆல்குலேட் பண்ணிருக்கேன், மாசம் ரூ. 100 எனக்கு எவ்வளோ அளவு ஆல்குலேட் பண்ணிருக்கேன், சேம் அகைன் ஸ்கூல் ஃபீஸ் ரூ. 5 அதான் உனக்கு அப்படி சொன்னா மேபி அந்த கேர்ளுக்கு வந்து கொஞ்சம் டிஸ்டெம்பரா இருக்குல்ல, நமக்கு வந்து அதிகமாக காசு அப்பா செலவு பண்ண மாட்டேன்னு யோசிப்பாங்களே. ஒருவேளை பொண்ணு ஆர்கியூ பண்ணி வச்சுக்கலாம், என்னப்பா ரொம்ப கம்மியா இருக்கு, இதுக்கு தான் இவ்வளோ ரூ. 100 செலவு பண்றியா, என்னோட இம்ப்ரூவ்மெண்ட் தான் முக்கியம் அப்படின்னு அந்த பொண்ணு கேட்குதுன்னா அப்பா என்ன பண்ணலாம், சரி ஓகே நான் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ரூ. 10 செலவு பண்றேன்னு சொல்லலாம். பட் இன்னொரு ஆங்கிலையும் மேபி அவர் பொலிட்டிக்கலா சொல்லணும்னா, அதாவது ஸ்மார்ட் ஆன்சர் பண்ணலாம், இப்படி ஆன்சர் பண்ணலாம், ஏமா அந்த ரூ. 5 டேரக்டா உனக்கு போகுதாம்மா, நல்லா யோசி, டெய்லியும் நம்ம வீட்டில் சாப்பாடு சாப்பிட்றோம்ல, மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் டின்னர்ல, அதுல நீயும் சாப்பிட்றல, அப்போ அதில் எல்லாரும் தான் சாப்பிட்றோம், அதுல நீயும் சாப்பிட்றல, உனக்கான செலவு ரூ. 1 இருக்கும்ல, நான் உனக்காக தரேன்னு அர்த்தம். அப்போ அந்த ரூ. 5 ஒன்னு ஆட் பண்ணிக்கும். ரெண்டாவது இப்போ தியேட்டர் போற வச்சுக்கலாம், ஃபேமிலியா தான் போறோம், பட் உனக்கு டிக்கெட் போடுறோம்ல, அந்த டிக்கெட் காசு உனக்கு தானே பண்ணி புரிஞ்சா. அப்போ சாப்பாடுக்கு 100% உனக்கு அல்கேட் பண்ணல, எல்லாரும் சாப்பிட்றோம், அதுல நீ 2 தோசை சாப்பிட்றல, அது என் காசு தானே, அந்த ரூ. 1 ஆட் பண்ணிக்கோ, அது உனக்கான செலவு தானே. நாளைக்கே ஒரு பைக் வாங்க போறேன், ஒரு ஸ்கூட்டி வாங்குறேன், அந்த ஸ்கூட்டியை வந்து அம்மாவும் ஓட்டலாம் பட் நீ ஓட்டலாம் தானே, பையனும் ஓட்டலாம் பட் நீ ஓட்டுறல, ஒரு 10 நாள் ஓட்டணும்ல, அப்போ அதுக்கும் அந்த எக்ஸ்பெண்டிச்சர் நான் தான் தரேன் பெட்ரோல் போறதுக்கு. பார்த்தனா ரூ. 5 பிளஸ் அந்த சாப்பாடுக்கு ரூ. 1, அப்புறம் வெளியே என்டர்டைன்மெண்ட் போனது ரூ. 1, அப்புறம் நீ பெட்ரோல் போட்டது உனக்குன்னு அலோகேட் பண்ணது ஒரு மாசத்துல 4 தடவை ஓட்டிருப்பல, இப்போ ஆட் பண்ணிப்பாரு 5+1+1+ இருக்கு, அட்லீஸ்ட் ஒரு ரூ. 8 இருக்கா. ஸோ இந்த வருஷம் நீ போன வருஷம்லாம் விட்டா கூட இந்த வருஷம் பார்த்தனா உனக்கு ரூ. 10 இல்லை ரூ. 8 ஆட் பண்ணிருக்கேன். இதுதான் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்கிற பாலிடிக்ஸ். இந்த பாலிடிக்ஸ் தான் இந்த பட்ஜெட்ல யூஸ் பண்ணிருக்காங்க. இதுல ஒரு அட்வான்டேஜ் இருக்குங்க. என்ன அட்வான்டேஜ்னா இன்னும் கிளியரா டேட்டாவா ஒவ்வொரு விஷயத்திலையும் பெண்களுக்கு போதா இல்லையா, எவ்வளவு போகுது அனலைஸ் பண்ணி ஒரு தெளிவான ஒரு டேட்டாவை ரெடி பண்ணது பிளஸ் பாயிண்ட். பட் போன வருஷம் இந்த பொண்ணு சொன்னாங்களே, போன வருஷம் ரூ. 5, இந்த வருஷம் ரூ. 8 அதிகமா இருக்குல்ல, இது ரியல் இன்க்ரீஸா கேட்டா ரியல் இன்க்ரீஸ் கிடையாதுல்ல, ஜஸ்ட் கிளாரிஃபை பண்ணி நெட்ல போட்டுருக்காங்க. அப்ப ஆக்சுவல் எக்ஸ்பெண்டிச்சர் கிடையாது. ஆக்சுவல் எக்ஸ்பெண்டிச்சர் ரியலாவே ஒரு ரூ. 3 எக்ஸ்ட்ரா செலவு பண்ணும்போது வர்ற இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குல்ல, அது கிடையாதுல இது. ஸோ இதை நீங்க நோட் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ கவர்மெண்டோட ஜெண்டர் பட்ஜெட்டிங் இம்ப்ரூவ் ஆயிருக்கு, அந்த டேட்டாஸ்லாம் கரெக்டாக போடும்போது அதிகமாக இருக்கு. இது எனக்கு என்ன காரணம்னா லாஸ்ட் டைம் இதெல்லாம் நம்ம தெளிவாக போடாததுனால கம்மியாக இருந்திருக்கு. இந்த தடவை தெளிவாக பார்ட் ஏ பார்ட் பி பார்ட் சி, அதாவது 100% உனக்கு செலவு பண்ண காசு, சாப்பாட்டில் 30% காசு போகுது, என்டர்டைன்மெண்ட் 10% காசு பிரிச்சு எழுதுறாங்களே, எழுதுனால பார்க்க அதிகமாக இருக்க தவிர ஆக்சுவல் இம்ப்ரூவ்மெண்ட் கிடையாது அப்படின்றத நான் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இந்த டிஸ்கஷனோட நம்ம என்ன பண்ண போறோம், ஜெண்டர் பட்ஜெட் 5% 6.8 அதிகமாக இருக்குல்ல, அது எப்படி அதிகமாக இருக்கு, கண்டிப்பாக என்ன பண்ணிருப்பாங்க, அந்த டேட்டாவெல்லாம் எடுத்து போட்டிருப்பாங்கல்ல, இதெல்லாம் எடுத்து போட்டிருக்காங்க, நீ இதுக்கு யூஸ் பண்றல, அப்போ இது உனக்கு காசு சொல்லி அந்த மெத்தட் இருக்குல்ல, இதெல்லாம் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் முக்கியமான பாயிண்ட், அக்ரிகல்ச்சரை சப்போர்ட் பண்றதுக்கு ஒரு முக்கியமான ஸ்கீம் இருக்குல்ல, பிஎம் கிசான் ஸ்கீம், எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். கண்டிப்பா விவசாயத்துல பெண்கள் இருப்பாங்கல்ல, அப்ப இந்த ஸ்கீம்ல டோட்டல் அமௌண்ட்ல கண்டிப்பா யாருக்கு போயிருக்கும், பெண்களுக்கு கொஞ்சம் போயிருக்கும்ல. நம்ம என்ன அசூம் பண்ணிக்கலாம், கண்டிப்பா அட்லீஸ்ட் ஒரு 25% ஆச்சு பெண்களுக்கு போயிருக்கும். அப்ப நம்ம ஏன் இந்த ஸ்கீமை வந்து ஜெண்டர் பட்ஜெட்ல ஆட் பண்ணக்கூடாது, பார்ட்ஸ்ல ஆட் பண்ணிடலாமா? ஏன்னா 100%ல அட்லீஸ்ட் ஒரு 30% கம்மி, அவ்வளவு அமௌண்ட் ஆகுது கண்டிப்பா கேர்ள்ஸ்க்கு அது டெவலப் ஆகும் தான். ஏன்னா அந்த ஸ்கீம் வந்து பாய்ஸ்க்கு மட்டும் கிடையாது, ஹோலிஸ்டிக்கா கேர்ள்ஸ்க்கும் போகும் கண்டிப்பா, மினிமம் 25% போகும். அப்ப டோட்டல் ஸ்கீமோட அமௌண்ட்ல 25% எடுத்து பார்த்தாலே 15,000 கோடி. அப்ப கண்டிப்பா ரியாலிட்டியில இந்த 15,000 கோடி செலவாயிட்டு தான் இருக்குது. பட் நம்ம நோட் பண்ணல ஜெண்டர் பட்ஜெட்டிங்ல, இப்போ ஆட் பண்றோம். அப்ப ஜிபிஎஸ் எப்படி இருக்கும் பாக்குறதுக்கு, லாஸ்ட் விட அதிகமா இருக்குமா? எஸ். சரி, ஆக்சுவலி ஆட் பண்றது கரெக்ட் தானுங்க. ஏன்னா வந்து இதுக்கு முன்னாடி கிசான் ஸ்கீம்ல பெண்களுக்கு வந்து ரீச் ஆயிருக்கா இல்லையான்னு தெரியல. இப்போ கவர்மெண்ட் பண்ணி அலோகேட் பண்ணிருக்கு, அதாவது கண்டிப்பா லாஸ்ட் டைம் அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது கேர்ள்ஸ்க்கு போயிருக்கு, மினிமம் 25% போயிருக்கும்னு என்ன பண்ற அசியூம் பண்ணி சர்ச் பண்ணி சொல்றாங்க. அப்ப ஃபியூச்சர்ல பிஎம் கிசான் ஸ்கீமை இம்ப்ரூவ் பண்ணா அது கேர்ள்ஸ்க்கும் இம்ப்ரூவ் ஆகும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். பட் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இன்னொரு ஆங்கிள், ரியாலிட்டியில அந்த ஸ்கீமோட அமௌண்ட்டை அதிகமாக்கி அதை வந்து பார்ட் சில போடல. இது புரிஞ்சுக்கலாம். எஸ். அண்ட் பார்ட் ஏ ஞாபகம் இருக்குல்ல உங்களுக்கு? எஸ். இப்போ நீங்க யோசிங்களா, கவர்மெண்ட்டுக்கு வந்து எப்படி விவசாயத்துக்கு ஒரு சப்போர்ட் ஸ்கீம் இருக்கோ, இன்னொரு முக்கியமான ஸ்கீம் வில்லேஜ்ல வாடுற மக்களையும் சரி, அர்பன்ல வாடுற மக்களும் சரி, நிறைய பேர் வீடு இருக்காதுல்ல, அந்த மக்களுக்கு வீடு கட்டி தர்றதுக்கான ஒரு ஸ்கீம் இருக்குல்ல, அது பேர் என்னது, பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா தானே, பிஎம்ஏஒய் ஸ்கீம். ஓகே, நல்லா யோசிங்களா. இந்த ஸ்கீம் வந்து வில்லேஜ்லயும் இருக்கு, அர்பன்லயும் இருக்கு, கரெக்டா? ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 100 வீடு கட்டி தர போறாங்க இந்த வருஷம்னா, இந்த 100 வீடு யாருக்கு மட்டும் போகும், பெண்களுக்கு மட்டுமே போகும். அந்த வீட்டோட தலைவர்கள் வந்து ஆண்களும் இருக்காங்க, மேக்ஸிமம் ஆண்கள் தான் இருப்பாங்க, பெண்களும் இருப்பாங்க. அப்போ இந்த ஸ்கீமுக்கு ஒரு 100 கூட அலோகேட் பண்றாங்கன்னா எதுல ஆட் பண்ணலாம், நம்ம அனலைஸ் பண்ணும்போது பார்ட் ஏல போடலாமா, பார்ட் பில போடலாம், பார்ட் சில போடலாமா? சரி, கண்டிப்பா என்ன பண்ணலாம், பார்ட் சி தான் அவசியம் கிடையாது. ஏன்னா வீடு கட்டி கொடுத்தா கண்டிப்பா பாதிக்கு பாதி யாருக்கு பெனிஃபிட் ஆகும், உமனுக்கு பெனிஃபிட் ஆகும் தான், கரெக்டா? ஸோ அப்போ அட்லீஸ்ட் பார்ட் பில போடலாம்ல. ஏன்னா அது வந்து 100% கேர்ள்ஸ் சொல்ல முடியாது, பாய்ஸ்க்கும் யூஸ் ஆகுது, பட் ரொம்ப கம்மி கிடையாது, மேக்ஸிமம் அவங்களுக்கு இன்ஃப்ளூன்ஸ் ஆகுது. பார்ட் பில போடலாம், கரெக்டா? ஆக்சுவலா இந்த வருஷம் என்ன பண்ணிட்டாங்கன்னா, பிஎம் ஆவாஸ் யோஜனால ஒரு 100 அலோகேட் பண்றாங்கன்னா இந்த 100 கோடி பெனிஃபிட் யாருக்கு போகுது, பெண்களுக்கு தான் போகுது. 100% பெனிஃபிட் கேர்ள்ஸ்க்கு தான் போகுது. அப்போ பார்ட் ஏல போட்டுடலாம். பெண்ணு புரிச்சா? இதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த ஆவாஸ் யோஜனால ஒரு 100 அலோகேட் பண்றாங்கன்னா 50% பெண்களுக்கு யூஸ் ஆகுது. அப்போ இந்த 100 கோடி 50 கோடி யாருக்கு யூஸ் ஆகுது, பெண்களுக்கு யூஸ் ஆகுதா? அப்போ பார்ட் பில போட்டுக்கலாம். ஏன்னா 50%. அப்போ 50 கோடி இந்த ஸ்கீம்ல பெண்களுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். என்ன பண்றாங்கன்னா அப்படிலாம் தேவையில்லை, அந்த ஹவுசிங் ஸ்கீம்ல 100 கோடி பெண்களுக்கு யூஸ் ஆகுது. அப்போ 100 கோடி என்ன பண்ணிடலாம், பார்ட் ஏல ஆட் பண்ணலாம். இப்போ ஜெண்டர் பட்ஜெட் பார்க்க இருக்கும் அதிகமா இருக்கும்ல. ரியாலிட்டியில பார்த்தோன்னா உமனோட எம்பவர்மெண்ட்டுக்கு காசு அதிகமாக்கல. ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்
ஸ்கீம் தானே. ஸோ கண்டிப்பாக நம்ம எல்லாருக்குமே தெரியும் வீடு கட்டி தர ஸ்கீம்ன்றது பெண்களுக்கு மட்டுமே இம்ப்ரூவ்மெண்ட் கிடையாது, அதில் பாய்ஸ்க்கும் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது கரெக்டாக. அப்போ 100% அது உமன் டெவலப்மெண்ட் போடுறது தப்பு. அப்ப என்ன போட்டுக்கணும், ஒரு 100 கோடி ரூபாய் நம்ம வந்து வீடு கட்டி தரதுக்கு அலோகேட் பண்ணுறோம். 100 கோடி ரூபாயில் அட்லீஸ்ட் 50 கோடி பெண்களுக்கு யூஸ் ஆகுது. அப்போ பார்ட் பியில் போட்டுக்கலாம். ஸோ இந்த வருஷம் டோட்டல் பட்ஜெட் ஜென்ரல் பட்ஜெட்டில் 50 கோடி வேல்யூ போட்டுக்கலாம். ஆனால் இப்போ என்ன பண்ணிட்டாங்க, அப்படிலாம் கிடையாது. 100 கோடி வேல்யூவும் கேர்ள்ஸ்க்கு தான் வீடு கட்டி தரதோட இம்பாக்ட். கவர்மெண்ட் பிளான் பண்ணதான் வீடு யாருக்குன்னா கேர்ள்ஸ்க்கு தான். அப்போ இந்த வருஷம் ஜென்ரல் பட்ஜெட் பார்க்க 50 கோடி கிடையாது, 100 கோடி டபுள் ஆயிருக்குல்ல. எஸ், அதனால 5% இருந்து 6.8 அதிகமாக இருக்கு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து கவர்மெண்ட் வந்து அந்த பார்ட் ஏ பார்ட் பி வாசியில் இதுக்கு முன்னாடி ஆட் பண்ணாத ஆட் பண்ணிருக்காங்க. அது வந்து அவங்க வந்து இது ஏன் ஆட் பண்ணோம், ஒரு 100 ரூபாய் இருக்குன்னா நாங்கள் இந்த ஸ்கீம்ல 40 ரூபாய் கண்டிப்பாக கேர்ள்ஸ் தான் போகுது. லாஸ்ட் அனலைஸ் பண்ணி பார்த்தோம். லாஸ்ட் அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது கேர்ள்ஸ் தான் அதிகம் பெனிஃபிட் ஆயிருக்காங்க அப்படின்னு அனலைஸ் பண்ணிருக்கோம். டேட்டா பாருங்க. அதனால இந்த 100 ரூபாயில 40 ரூபாய் அலோகேட் பண்ணிருக்கோம் அப்படின்னு ரிசர்ச் பண்ணல, டேட்டா எதுவும் தரல, ஜஸ்ட் நம்பர் மட்டும் ஷிஃப்ட் பண்ணிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் முக்கியமான ஸ்கீம் பிரைம் மினிஸ்டர் எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன் ஸ்கீம். அதாவது நீங்க ஆண்டர்பிரனர் ஆகணும் ஆசைப்படுறீங்கன்னா உங்களுக்கு கவர்மெண்ட் என்ன பண்ணுது, ஒரு காசு அலோகேட் பண்ணி அதுக்கு இம்ப்ரூவ் பண்ணுது. ஸோ கவர்மெண்ட் என்ன அசியூம் பண்ணுதுன்னா இதுல வந்து ஒரு 100 ரூபாய் அலோகேட் பண்ற வச்சுக்கலாம். ஒரு 100 ரூபாய் அலோகேட் பண்ணி வில்லேஜ்ல இருக்கிற அக்ரிகல்ச்சர் தவிர்த்துட்டு நான் ஃபார்மா ஆண்டர்பிரனர் மாறுற யங்ஸ்டர்ஸ்க்கு 100 ரூபாய் போகுதுன்னா 100 ரூபாய் கண்டிப்பா பெண்களுக்கு அதிகமாக போகுது. அதாவது அட்லீஸ்ட் ஒரு 40% பெண்களுக்கு போகுது. ஸோ ஜெண்டர் பேஸ்ட் பட்ஜெட்டிங்ல இந்த 100 ரூபாய் 40% 40 ரூபாய் இந்த 40 ரூபாய் எழுதிக்கங்க. இது ஆட் பண்ணிருக்காங்க. ஒரு கிளாரிட்டியா வந்து இந்த ஸ்கீம்ல 100 ரூபாய் அலோகேட் பண்றாங்கன்னா கரெக்டா 40 ரூபீஸ் பெண்களுக்கு போகுது அப்படின்ற டேட்டாஸ் கிடையாது. கவர்மெண்ட் அசியூம் பண்ணுது. கண்டிப்பா ஒரு 100 ரூபாய் செலவு பண்றாங்கன்னா ஒரு 10 பேர் அந்த ஸ்கீம்ல வராங்கன்னா கண்டிப்பா 4 பேர் இருப்பாங்க, பெண்கள் இருப்பாங்க சொல்லிட்டு அலோகேட் பண்றாங்க. இன்னொரு முக்கியமான ஒரு ஸ்கீம் இருக்கு, நேஷனல் ரூரல் லைவ்லிஹுட் மிஷன். ரூரல்ல இருக்கிற வாழ்வாதாரத்தை இம்ப்ரூவ் பண்ணுற ஒரு மிஷன். ஸோ இதையும் நீங்க அந்த 100 வேலை திட்டம் இருக்குல்ல அதுக்கு கம்பேர் பண்ணாங்க. அது 100 வேலை திட்டம் வேற, இது வேற. நேஷனல் ரூரல் லைவ்லிஹுட் மிஷன் NRLM. இதுக்கு அலோகேட் பண்ண காசு இருக்குல்ல, இந்த ஃபுல் காசு எல்லாம் போட்டாங்கன்னா இந்த தடவை பார்ட்டியில போட்டாங்க. பட் ஆக்சுவலா இது கரெக்ட் தாங்க. ஏன்னா எல்லாருக்குமே தெரியும் மெஜாரிட்டி பீப்பிள் 99% யார் இருப்பாங்க, பெண்கள் தான் இருப்பாங்க. பட் இதுக்கு முன்னாடி வரைக்கும் பட்ஜெட் என்ன பண்ணோம்னா அந்த ரூரல் லைவ்லிஹுட் இம்ப்ரூவ் பண்றோம். பட் அதாவது ஜெண்டர் நம்ம யோசிக்கல, அது வந்து ஒட்டுமொத்த வில்லேஜ் இம்ப்ரூவ் பண்ணி யோசிக்கிறோமா. பட் இந்த வருஷம் பட்ஜெட்ல கவர்மெண்ட் என்ன பண்ணுது, கால்குலேட்டிவா யோசிச்சு இல்ல அது ஒட்டுமொத்த மக்களுக்கு தான். பட் அந்த மக்கள் அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா 100% பெண்கள் தான் ஒர்க் பண்றாங்க. அந்த காசு நாம ஏன் வெறும் பட்ஜெட்ல மட்டும் போடணும், அந்த பட்ஜெட்ல இருந்து பிரிச்சு ஜெண்டர் பட்ஜெட் ஆட் பண்ணுங்க. பார்ட் ஏல நேஷனல் ரூரல் லைவ்லிஹுட் மிஷன் அமௌண்ட்டையும் ஆட் பண்ணிடுங்க. டோட்டலா பார்க்க எப்படி இருக்கும், அதிகமா இருக்கும்ல. இதுதான் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல இருக்கிற பாலிடிக்ஸ். புரிஞ்சு முடியல. லாஸ்ட் இயர்ல 2023 பட்ஜெட்ல நீ எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த நேஷனல் ரூரல் லைவ்லிஹுட் மிஷனோட ஒரு 100 அலோகேட் பண்ணிருக்காங்கன்னா அதுல பாதிக்கு பாதி பெண்களுக்கு தான் யூஸ் ஆகும் சொல்லிட்டு 50 கோடி ஆட் பண்ணிருந்தாங்க. பார்ட் பில போட்டிருந்தாங்க. இப்போ 100 கோடியும் யூஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்ட்டியில போட்டாங்க. இப்போ ஃபைனலா வந்து 100 days எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஸ்கீம் இருக்குல்ல, 100 நாள் திட்டம் மகாத்மா காந்தி, அந்த ஸ்கீமோட 2023 டேட்டா எடுத்து பார்க்கும்போது இந்த ஸ்கீம் வழியா பெனிஃபிட் ஆன மக்கள்ல 59% மக்கள் யாருன்னா பெண்கள் தான். பாதிக்கு பாதி பெண்கள் பெனிஃபிட் இருக்காங்க. அப்போ இந்த ஸ்கீமுக்கு ஒரு 100 ரூபாய் அலோகேட் பண்றாங்கன்னா எவ்வளவு ரூபாய் பெண்களுக்கு போகணும், 55 ரூபாய் போகணுமா. ஆக்சுவலா பெண்களோட அக்கௌண்ட்ல வந்து பெண்களோட பட்ஜெட்ல வந்து 33% அலோகேஷன் போட்டிருக்காங்க. அதாவது 100 வேலை திட்டத்தில் டோட்டல் அமௌண்ட்ல 33% காசு தான் பெண்களுக்கு போட்டிருக்காங்க. இதுவும் அண்டர் ரிப்போர்ட்டிங். இந்த அண்டர் ரிப்போர்ட்டிங் சரி பண்ணணும். ஸோ ஓவர் ரிப்போர்ட்டிங் இருக்கு, அண்டர் ரிப்போர்ட்டிங் இருக்கு. ஸோ ஒன்று புரிஞ்சுக்கலாம், கவர்மெண்ட் வந்து ஏதோ ஒரு வகையில் டேட்டாவை அனலைஸ் பண்ண ட்ரை பண்ணிருக்கு. ரெண்டாவது ஜெண்டர் பட்ஜெட்டிங் இம்ப்ரூவ் பண்ண போறோம், இல்லை இந்த வருஷம் எனக்கு கொஞ்சம் கான்ஷியஸா இவங்களுக்கு இவ்வளவு காசு போதும் செக் பண்ண போறோம் அப்படின்னு வச்சிருக்கலாம். எப்படி இருந்தாலும் அக்கௌண்டிங்ல ஒரு அக்யூரேசி மிஸ் ஆகுது. அண்ட் ஒருவேளை நீங்க பண்ணது அக்யூரேட்டா தான் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் பார்ட் ஏல ஒரு ஸ்கீம் போட்டிருக்கேன், 100% இந்த காசு வந்து பெண்களுக்கு தான் அப்படின்னு போட்டிருந்தாலும் உண்மையாவே 100% பெண்களுக்கு செலவாகுதான் செக் பண்ணும்ல. ஸோ ஆடிட்டிங் தேவை, ஜெண்டர் பேஸ்ட் ஆடிட்டிங் தேவை. ஸோ ஜெண்டருக்கு அலோகேட் பண்ற காசு ஜெண்டருக்கு செலவாகுதா இல்லையா, இல்லை சும்மா எழுதப்பட்ட காசான்னு ஆடிட்டிங் பண்றதுக்குன்னு அலோகேட் பண்ணணும். இது ஒண்ணுங்க. பட் ரியாலிட்டியில பாத்தீங்கன்னா ஸ்பெண்டிங்கை வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸா போடுறத விட ஆக்சுவல் ஸ்பெண்டிங்கை இம்ப்ரூவ் பண்ணணும். ஏன்னா இந்தியாவில் ஜெண்டர் கேப் அதிகம், கரெக்டா, இதெல்லாம் அதிகம், அந்த இன்கம்லேயே அதிகம். அப்போ அந்த கேப்பை வந்து சரி பண்ணணும்னா ரியாலிட்டியில ஆக்சுவல் எக்ஸ்பெண்டிச்சரை அதிகமாக்கும்.